கவனிச்சிங்க. உங்களோட சின்ன கேள்வி, மாமரத்துல என்ன காய் காய்க்கும்? என்னடா கேள்வி கேட்கிறேன்? மாமரத்துல மாங்காய் தான் காய்க்கும். இது மாங்காய் காய் தான்றதுக்கு எப்படி அடையாளம் இருக்கு? உனக்கெல்லாம் மரியாதை கிடையாது. மாங்காய் பச்சையாச்சு இருக்கு. மாங்காய் காய்றதுக்கு கிளிமு மாதிரி லேசா வளர்ந்துருக்கு. ஆமா. இப்ப பனங்காய் எப்படி கருப்பு இருப்போம், கருப்பு ரூபா தொங்கும். கொடிக்கா அப்படி எப்படி தொங்கும்? அப்ப ஒரு காய்க்கு ஒரு தன்மை அடையாளம், ஒரு தன்மை ஒரு அடையாளம் இருக்கு. இந்த பூலோகத்துல உங்களுக்கு சுருக்கமா சொல்லவா? சொல்லு. இந்தியாவிலேயே ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துல காய் எப்படி காய்க்கும் தெரியுங்களா? எப்படி மரத்துல காய் எப்படி காய்க்கும்னா, ஒரு பெண்ணு, ஒரு வயசு பெண்ணு உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம நிர்வாணமா, அதாவது அம்மனமா இருந்தால் எப்படி இருப்பாளோ அதே போல உருவத்துல ஒரு காய் காய்க்கும். காய்க்கு ஒரு விஷயம் சொன்னேன், ஒவ்வொரு அடையாளம் இருக்கின்றது. பொம்பளை புள்ள மாதிரியே ஒரு காய் காய்க்கும். பொம்பளை புள்ள நிர்வாணமா முண்ட மாதிரி எப்படி இருக்குமா அப்படி அந்த மரத்துல காய் இன்னைக்கும் காய்க்குது. மரத்தோட பேர் இந்த நாடக அமைப்பாளர் உப்புராஜா. இன்னைக்கு எதுவும் நடக்குமா? ஒருவன் நடத்து நாடகத்தை நிறுத்த முடியுமா? நாம ஒன்னா இருக்க கத்துக்கணும். இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? சொன்னா இருக்க கத்துக்கணும். இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஒன்று சேர்ந்தால் அன்பு மாறுமா? உண்மை காதல் மாறி போகுமா? ஒன்று சேர்ந்தால் அன்பு மாறுமா? முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாளை இணைந்து வந்தோம் உன்னுக்கு உண்மைக்கும் காலம் வரும், காலம் வந்தால் நேர வரும், நேரம் வந்தால் அன்னபர் வைக்கும் பாட வைப்போம். போட்டி பாட்டு பண்ண விடிய விடிய பாடிக்கிட்டுக்கலாம். நம்ம நட்டி ரசிகருடைய விருப்பத்துக்காக பாடணும். நம்ம இருவரும் போட்டி ஓட்டு இருந்தா வரக்கூடிய ஆளுகிடத்துல என்ன விஷயம், அவர்களிடத்துல என்ன சரக்கு இருக்கு? சரக்குன்னா படக்குன்னு எந்திரிக்க கூடாது. சரக்குன்னா விஷயமற்ற சரக்கு வருடத்துல என்ன இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டும் இல்லையா? நானே சந்திக்க வேண்டிய ஆட்களை விரைவில் சந்திப்போம். சுத்தமிழ் துன்பம் மங்கையவள் இந்த உலகில் என்பான். சுந்தரமிழந்தும் புத்திரந்த மங்கையவள் இந்த உலகில் வந்தான். அத்தரம் மிகுந்த தேவர் சுந்தரி முழங்கி வரும், முழங்க வரும். அத்தரம் மிகுந்த தேவர் சுந்தரி முழங்கி வரும், அந்தரம் மிகுந்த தேவர் சுந்தரி முழங்க வரும். கந்த சாமிக்கு தகுந்த கந்த சாமிக்கு தகுந்த சுத்த தம்பி ரைத்த துன்பம் மங்கை இந்த உலகில் என் வந்தால் இதற்காக வந்தால் என்று பார்க்கின்ற பொழுது ஆதியிலே அமிர்தவழி சுந்தரவழி இருவருமே திருமாலுடைய கண்கள் எதிர்க்கப்பட்டவர்கள். இவர்கள் அமிர்தவழி வளர்க்கப்பட்டு தெய்வியானி என்று பெயர் பெற்று சூரபதுமன் அளித்து சுப்பிரமணிய கடவுளுக்கு அனைவர் குடிமக்களை திருப்பரங்குன்றத்தில் திருமணம் முடித்து வைத்தார்கள். இப்போது சுந்தரவழி ரொம்ப சுதந்திர வழியாக திருமணத்திற்கு காவல் விருது காத்துக் கொண்டிருக்கின்றார். அன்னவர் சந்திப்பதற்கு முன்பாக யாரோ ஒரு ஆடவன் அங்கேயும் இங்கும் திறந்து உலகை தவித்துக் கொண்டிருக்கிறான். அந்த ஆடவன் முதலில் சந்திப்போம். திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் மூணும் தெய்வாம்சம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் மூணும் தெய்வாம்சம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம். அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம். அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம். ஆவணி மாதையிடும் கருமை பசி திங்களிடும் அன்ப திருநாள் காணுமிடம், அன்ப திருநாள் காணுமிடம். திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம்.
கோவிலின் அருகில் கூடிய கூட்டங்கள் கடலா கடலையா குழந்தைகள் பெரியவர் அனைவரும் எழுப்பும் குமரனவன் கலையா கோவிலின் அருகில் கூடிய கூட்டங்கள் கடலா கடலையா குழந்தைகள் பெரியவர் அனைவரும் எழுப்பும் குமரனவன் கலையா மங்கையர் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று பாடுகின்ற ஏழைகளை காணும் முகம் ஒன்று சஞ்சலத்தில் வந்தவரை காக்கும் முகம் ஒன்று சாதி மத வேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று நோய் நொடிகள் தீர்த்து வைக்க வந்த முகம் ஒன்று 100 முகம் காட்டுதமா 6 முகம் இன்று அங்கையும் துபத்தை காக்கும் முகம் ஒன்று பாடுகின்ற எல்லைகளை காணும் முகம் ஒன்று சச்சலத்தில் வந்தவாறு தாங்கும் முகம் ஒன்று சாதிமாக வேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று நோய் நொடிகள் தீர்த்து வைக்க வந்த முகம் ஒன்று 100 முகம் காட்டுதமா 6 முகம் இன்று 6 முகம் என்று திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்கள் தினமும் கூடும் தெய்வாம்சம் அழகு மின்னி வரும் வண்ண மயில் கண்டா கண்மலரை கண்ணருள் காட்டி வரும் கண்டா பொன்னழகு மின்னி வரும் வண்ண மயில் கண்டா கண்மலரை கண்ணருள் காட்டி வரும் கண்டா தம்பி அவர் வந்தார் நெஞ்சுருகி நின்றார் கண்டா முருகா நம்பியவர் வந்தார் நெஞ்சுருக நின்றார் கண்டா முருகா வருவாய் அருள் தருவாய் முருகா திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாக்கம் திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் இல்லாமல் முருகப்பெருமான் எல்லாத்தையும் காப்பாற்றுறது எங்களது குலக்கடவுள் முருகப்பெருமான் 100 ரூபாய்க்கு சேலையை வாங்கி தச்சு இப்படி காசை காப்பாத்துறாங்க ஒரு சேலை எடுத்து இருந்தா தச்சு போறாரு அது மப்பர் கிடையாது ஊர்ல ஓடுற துண்டை 3 கிழிச்சு வச்சுட்டு ஏன் வந்தார் எதற்காக வந்தார் யாரோ ஒரு ஆதாரித்தனம் பண்றோமோ காவலித்தனம் பண்றோமோ சரியா பண்றோம் தட்டி வட்டியா போகுது பார்த்துப்போம் ஏன் வந்தார் எதற்காக வந்தார் யாரோ ஒரு முனிவராகப்பட்டவர் அங்குமிங்கும் விழாவிக் கொண்டிருக்கிறார் அவரை பிடித்து நாம் விசாரிக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்துடன் அவரை விசாரிக்கலாமா கனகத்தில் பாட்டு பாடும் சுவாமி அறையா கனகத்தில் பாட்டு பாடும் சுவாமி அறையா பண்ட மேல கொண்ட ஓட்டு சுவாமி அறையா என்ன பெறையா எடுத்து கூறையா மரத்த வச்சனே தண்ணி ஊந்துவான் மனச பார்த்துதான் வாழ்வ மாத்துவான் ஏ மனமே கிழங்காதே வீணாத பத்துந்தாதே பாறை எல்லாமே பஞ்சவன் அவனே சுமப்பா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் மரத்த வச்சனே தண்ணி ஊத்துறா அடுத்தவனின் துணை இருக்கு அடுத்தவனின் துணை எதற்கு இணையத்திலே துணிவிருக்க மறுத்தமையே ஊட்டக்கதற்கு படைத்தவனின் துணை இருக்கு அடுத்தவனின் துணை எதற்கு இணையத்திலே துணிவிருக்க மறுத்தமையே ஊட்டக்கதற்கு உன்னை நல்லாக தமனை போலாக எண்ணியவள் யாரு
என்று கண்டு கொள்ள யாரென்று ஊரெல்லாம் உங்கள் பேரை போற்றும் நாள் வரும். ஓம் சாத்தி ஓம் பாணே ஓம் சாத்தி ஓம் பாணே ஓம் சாத்தி ஓம் பாணே மரத்த வச்சவன் தட்டி ஊங்குறா. உதவியின்றி தவிப்பவர்க்கு உதவிடவே நீ வடிவாய். உணவின்றி குடிப்பவர்க்கு உணவு தர நீ வடிவாய். உதவியின்றி தவிப்பவர்க்கு உதவிடவே நீ வடிவாய். உணவின்றி குடிப்பவர்க்கு உணவு தர நீ வடிவாய். புத்தியில உள்ளங்கல்லா புத்தகத்தில் படி பெண்ண சத்தியில உள்ளங்கல்லா சத்தியத்தில் தகிர் பெண்ண நான் திருப்பவரின் பேரும் நம் மீது கேட்பதற்கு. ஓம் சாத்தி ஓம் சாத்தி ஓம் ஓம் சாத்தி ஓம் சாத்தி. நன்றி 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 நன்றி. அதெல்லாம் பாடி எடுப்பது கூட பானம் என்ன தண்ணிய பானை சொல்லுதா? எதுக்கு அவன்கிட்ட தள்ளி நின்று பேசுக? ஏன் பதினாட்டு திரியிலே பாய்வேன். இருமுறதை பார்த்து பொருளாவன போல உடைய பாயிண்ட பிடிச்சி பேசுவேன். அப்புறம் தேடி வீட்டு ஆளையும் தோற்றத்தையும் பார்க்கின்ற பொழுது சுதந்திரத்துக்கு பாடுபட்ட நமது வீரவாண்டிய கட்டப்பொம்பர்ல தெரியுது. நம்பிராஜ ஈன்றெடுத்த அருந்தவ புதல்வன். எங்க அப்ப 7 உடிச்சுக்கு தலைவன். பிரசிடண்ட் மையன் நான் அப்பதான். யாரையா நீங்க யாரு? நான் யார் என்பது உலகம் அறிந்த விஷயம். இது எல்லோருக்கும் தெரியும். இவர் இன்னார்தான் என்று உனக்கு தெரியவில்லையா? ஓ, உங்களை எல்லா பேருக்கும் தெரியும். தெரியும். சேட்டு மையன் எல்லாத்துக்கும் தெரியும். சேட்டுக்கு மகனாக இருந்தா அந்த நாட்டுல அந்த மாநிலத்துல அந்த ஊர்ல மட்டும் தான் தெரியும். சரி, உலகம் எங்கும் என்ன தெரியும்? எனக்கு தெரியலையா யாரு நீங்க? என்ன தெரியலையா? பார்த்தா சாமியார் மாதிரி தெரியுங்க. நான் நாடகத்துல பாட்டு சாமியார்னு கேட்டீங்களே. சாமியார்னு கேள்விதான் கேட்டிருக்கேன். யாருனாலே கேள்விக்குறி தான் குறிக்கும். அப்ப யாருன்னு என்ன பார்த்து நீங்க கேட்டிருக்கீங்க? யார் நீங்கள்? நீங்க யாரு? இடத்துல ஒரு பொறுப்பான காவலாளி. ஓ, காவலனோ நீ? காவலனோ நீ? அந்த நோனி நான் தான். நீங்க இவ்விடத்தில் நான் முனிவர். முனிவர்னா பெயர்? கவிஞானி. பேர் இல்லையா? நாரத முனிவர். ஓ, நாரதரோ நீ? நாரத மகர்ஷி. நீங்க நாரதர்? 14 உலகம் சென்று வரக்கூடியவனா? நான் எப்படி ஏத்துக்கிறேன்? ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஏங்க, நீங்க நாரதர்னு சொல்லிருக்கீங்க. சரி, நான் அதுக்கு ஒத்துக்கிட்டா தான் போச்சு. நீங்க நாரதர்ன்றதுக்கு என்ன சாட்சி? நீங்க ஒத்துக்குங்க இல்ல ஒத்துக்கிறாம போங்க, அதை பத்தி எனக்கு அவசியம் கிடையாது. இவ்விடத்துல நாரத மகர்ஷி நான் 14 உலகம் போய் வரக்கூடியவனியா? அத்தல வித்தல சுதல மகாதல ராசதல பாதாளம் முத்திலோகம் சத்தியலோகம் தபலோகம் சனலோகம் உபர்லோகம் பூலோகம் பிரம்மலோகம் சொல்லக்கூடிய 14 உலகமும் போய் வரக்கூடியவன். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய முக்காலத்தை உணர்ந்தவன். கிரேதா திரேதா துபாவரி கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகத்தில் தோற்றுவிக்கக்கூடியவன். அப்போ நீங்க நாரதர். என்ன பார்த்தாலும் தெரியும் அப்படின்னு உங்களை ஊருக்குள்ள சொல்லிருக்காங்க. ஊருக்குள்ள சொல்லிருக்காங்க. நான் தான் நாரதர், நான் தான் நாரதர். ஊருக்குள்ள திருநாளுங்க நாரதர் ஆயிட முடியாது. சரி, உலகம் இங்கே ஒரே நாரதர் நான் தான். நீங்களா? வாக்கு பாணி பாயம் பாத்து உபஸ் என்று சொல்லக்கூடிய ஐயங்களை தீர்த்தவன், ஆசைகளை வெறுத்தவன், தடாமகடன் தரித்தவன் இந்த நாரத மகர்ஷி நான் தானே. அப்ப நீங்க நாரதர். ஆமா, இதை நான் நம்பணும். நம்பித்தனாக நம்பிக்கை வரல. நம்பிக்கை வரலன்னா நான் நம்பிக்கை உனக்கு வர்ற மாதிரி நான் என்ன செய்யணும்? நம்பிக்கை வர்ற மாதிரி செய்யணும்னா நீங்க நாரதர்னு சொல்லிட்டீங்க. நான் அதை நம்பல. நம்பிக்கை வரணும்னா உங்களை நான் சோதனை பண்ணணும். ஓ, சோதிப்பதும் சோதனைக்கு உள்ளாக்குவதும் இறைவனுடைய வேலை. கண்டிப்பா. அப்படி இருக்கின்ற சாதாரண மனிதனாகப்பட்டவன் இந்த முனிவனாக நீ என்ன சோதிக்கிறீங்களா? இறைவன் தான் சோதிக்கணும் கிடையாது இல்ல. இறைவனை மனிதனை சோதிக்கலாம் இல்ல. ஒரு சந்தேகம். ஆமா, ஒரு நாரதா தான் இருப்பார வேற யாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம். ஏன்னா உங்களுக்கு சந்தேகம் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு உங்களை போல இந்த பூலகத்துல பலவிதமான மனிதர்கள்
சுயம் சாமியார் வேஷத்துல பல லீலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இங்க உண்மை. நிறைய ஆசாமிகள் உண்டு. ஆமா. ஒருவேளை இவரும் அப்படி இருப்பாரோ அப்போ ஒரு சந்தேகம். எங்க முந்தி உள்ள சாமியார்ட்டெல்லாம் பக்தர்கள் போனா சாமியார்கள் விபூதி கொடுப்பாங்க. சரி, முந்தி விபூதி கொடுத்தாங்க. இப்ப போற பொம்பளைக்கு புள்ளைய கொடுத்து விடுறீங்க. உங்களை நம்புற மாதிரி இல்லையே. உலகத்தில் உள்ள மனிதர்கள் செய்யக்கூடிய லீலைகள். நீங்க உன்னை போல மனிதராகப்படும் சாமியார் கோலத்துல இருக்கிற ஆசாமி, நான் தேவலோக சாமி. அப்ப நீங்க தேவலோக ரிஷி தான். ஆமாமா. சரி, நான் உங்களை சோதனை பண்ணா சோதனைக்கு ஒத்துக்குருவீங்களா? ஒரு சோதனையை முதல் நடத்துமையா பார்க்கலாம். நான் உங்களை சோதனை பண்ணணும்னா முத துணியை புள்ள கழட்டுங்க. துணியை என்னடா சோதிக்க போற முத? மனதில் உள்ள அகத்துணியை. அகம் என்றால் உள்ளம் என்றார். உள்ளத்துல என்ன இருக்கு? அழுக்கு இருக்க. அதுக்கு ஒண்ண போல மனிதனுக்கு தான் நிறைய இருக்கு. சுத்தமா இருக்கணும். இவனை வாழப்படக்கூடாது, இவன் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு மனிதன் கெட்ட எண்ணத்துல உள்ள இருக்க பாத்தீங்களா? உங்களுக்கு அப்பேற்பட்ட மனசுலதான கெட்ட எண்ணம் பிடித்த மனசுல நிறைய அழுக்கு உள்ள. அப்ப உங்களுக்கு அழுக்கு கிடையாது. என் மனசுல அழுக்கு என்பது கிடையாது. சுத்தமா இருக்கு. பொது தொண்டு செய்யக்கூடிய பொது தொண்டு வாங்க. சரி, பொது தொண்டுக்காரர் தானே. நீங்க நாரதர்னு நான் ஒத்துக்கிறேன்னு கூட வச்சுக்கிறேங்களே. ஒரு நாரதர் இப்படி காட்டுக்குள்ள திருடலாமா? உங்களெல்லாம் வீட்டுல பொட்டாட்டி பிள்ளைய கண்டிக்க மாட்டாங்களா? ஏன் அப்படி காட்டுக்குள்ள போய் திருடு? நல்ல விஷயம் சொன்னேன். மனைவி பிள்ளைங்க தேட மாட்டாங்க. ஆமா, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் திருமணமாகாதவன். மண்ணாசை பெண்ணாசை பெண்ணாசை சொல்ற மூன்று ஆசை இல்லாதவன். ஓ, மண்ணாசை கிடையாது, பொம்பளை ஆசை அதுவும் கிடையாது, பொருள் ஆசை எந்த ஆசையுமே இல்லை, மூவாசை இல்லாதவன். அப்பனா உங்களுக்கு எந்திரிக்காது ஆசை. மனசுல ஆசைகள் தோன்றாது. சரி, தோன்றாது. ஏன் தோன்றாது? பிடிக்கவில்லை. பெட்ரோல் வாங்கி ஊத்த வேண்டியதானே. டீசல் மனசுக்கு பிடிக்கவில்லை. மண்ணாசை அப்படின்னா மண்ணுல நிக்கலாமையா? நிக்கக்கூடிய மண்ணு நமக்கு சொந்தமாக வேண்டும் அப்படின்னு சொத்து சுகங்களை வாங்கணும் அப்படிங்கிற ஆசை கிடையாது. ஓ, பெண்ணாசை, ஒரு பெண்ணை திருமணம் செய்து காதல்ல இச்சை கொண்டு குண்டு இன்பம் என்ற வாழ்க்கையில ஈடுபட வேண்டும்ங்கிற ஆசை கிடையாது. பொன்னாசை, நகை நட்டலாம் வாங்கி அணியுங்கிற ஆசை கிடையாது. பரவாயில்ல. ஆசை வெறுத்தவனாரு. பொம்பளை ஆசை இல்ல, இத்தனை கூட இல்லையா? ஆசை அணக்கு காட்டிக்கிட்டு ஆசையே அலைவோல் அண்ணன் மாத்திரை கூட பார்க்கணும் தானே. அது நீ போட்டுக்கிட்டு திரி பட்டப்பன. எனக்கு அந்த விருப்பம் கிடையாது. சரி, இப்ப ஒரு வார்த்தை வச்சுங்க. என்னது படப்பலன்னு? படப்பா என்ன யாரு? கொஞ்சம் புத்தி இல்லாதவன் அர்த்தம். இதுக்கு அதான் வழக்கம். மடப்பையன்னு சொல்றீங்கல்ல, மடப்பையனா யாரு? ஒரு காலத்துல, ஆதி காலத்துல அதிகமான விவசாயிகள் நிறைய இருந்தார்கள். சுயந்த விவசாயிகள் இருக்கத்தான் செய்யறார்கள். அப்படி விவசாயம் இருக்கின்ற பொழுது அந்த விவசாய நிலங்களுக்கு தண்ணி பாய்ச்சக்கூடியவர்கள் ஒருத்தர் இருப்பார். நீர் பாய்ச்சல். சரி, அப்பேற்பட்டவர்கள் அதிகமான தண்ணி இருக்கின்ற தன் உயிரையும் பயண வைத்து எம்பிட்டு ஆழமான பள்ளமா இருந்தாலும் அந்த மடையை திறந்து தண்ணி பாய்ச்சக்கூடியவர். ஒரு நேரத்துல அந்த தண்ணி திறக்கின்ற பொழுது அதிகமான இசைவர்களும் தண்ணிக்குள்ளே கொண்டு வருமா, உயிரை பயண வைத்து அதில் வேலை பார்க்கக்கூடியவர்கள். அப்படி மடையை திறக்கக்கூடிய ஒரு விஷயம் கொண்டவர்கள் நல்லவர் தான் சொல்லுவாங்க. மடையை திறக்கிறது மடை, மடையை குறிப்பிட்டு சொல்றாங்க. இந்த இடத்துல நல்ல மடையை திறந்து விட்டுக்கிட்ட சில விஷயங்களை அதெல்லாம் ஒண்ணு மடப்பயன். சரி, மடை பயன்றதுக்கு விளக்கம் கொடுத்தீங்க, இதை ஏத்துக்கலாமாப்பா? அதான் விஷயம், உண்மை. அதான் உண்மை. மடைய திறங்களுக்கு மடையன் மடப்பெண் பேர் இருக்கு. இந்த நிறைய பேர் புத்தில பேசுற முட்டாளுன்னுவாங்க. முட்டாள்னா முட்டா பையன் அர்த்தமா? கிடையாது. கருவன்றம் இருந்து பிறக்கக்கூடியவர்கள், முட்டி பிறக்கக்கூடியவர்கள். நம்ம திருவாரூர்லயே கோவில் இருக்கு. கோவில்ல தேரோட்டம் நடக்கிறப்ப வீதியில திரும்புறதுக்கு முட்டை வச்சு திருப்பணும். அந்த முட்டை வச்சு சக்கரத்தை திருப்புறது முட்டு கொடுக்குற ஆளுக்கு கொடுத்து திருப்பணும். அதையும் அதுக்கு தனி ஆள் இருக்கு. முட்டு கொடுத்து திருப்புற ஆள் முட்டு ஆள். மருவி முட்டாள்னு மாறி முட்டு அடிவாட்டல பேசுறீங்களா? சோத்துக்கு என்னதான் சாப்பிடுறேன்? உக்குரோட ஓயில் தெளிவா பேசுறீங்களா? உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், வயித்த புடிக்கி மரியாதை பேசும். தப்பா ஒண்ணும் பேசலட்டு. ஆனா மயிர புடிக்கின்றாங்க. நல்லா கேளுங்க. ஆனா மயிர புடிக்க சொல்றா. மயிர இருங்க, உங்களை சொன்ன நானு. யாராவது ஆமா மயித்த புடுங்கினா மயிறு புடிக்கின்றாங்கல்ல, இந்த மயிறு புடிங்கினா யாரு? ஆனா மயிராண்டி எப்படின்னா யாரு? சின்ன பிள்ளைங்க சோறு சாப்பிடல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? பூச்சாண்டினா யாரு? ரொம்ப வில்லகமான ஆள் இருப்பீங்க. தெரியாத தெரியப்படுத்தணும்ல, நம்ம போட்டு அறுத்துதான் இருக்க கூடாதுல்ல, அறுத்துதான் இருக்கணும். மயிறு புடுக்கி மயிராண்டி பூச்சாண்டி
ஆண்டி. 3 பேரும் யாரு? நீங்க எங்க இருந்தாங்க முதல்ல? ஏன்னா இன்னவர்கள் யாருன்னா அந்த பூலோகத்துல வாழ்ந்து வரக்கூடியவர்கள் தான். சமணர்கள் ஒரு காலத்துல வாழ்ந்து வந்தார்கள். மதுரை அழிக்கிறதுக்கு ஏவியை விட்டாங்களா? யானமலையை விட்டியா, பசுமலையை விட்டா, அதே மாதிரி நாகமலை என்று ஒண்ணு, அதான் நாகமலை, இன்னொன்னு பன்றிமலை உண்டு, பண்ணியா, அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற யானமலை. இப்படி 4 மலைகளையும் மதுரை அழிப்பதுல சமணர்களால் ஏவி விட்ட அதெல்லாம் ஏவுகங்கள். அதனால நடிக்கிறீங்க. அப்பேற்பட்டவர்களை தான் நீ சொன்னிய மயிராண்டி, மயிர புடுங்கி. ஆமா, இதுக்கு என்னங்க வருங்களேன்? ஏன்னா அவர்களுக்கு இந்த முடி என்பது முகத்துல எங்க இருந்தாலும் பிடிக்காது. பொழுமுறையே திருவாக்கி அவங்களா பிடிங்கிருவாங்க. மயிர பிடிங்கிறது. நான் பார்த்தா யாரா இங்க வந்து போனேன், இந்த மயிராண்டி இந்த மயிர பிடிங்கிருக்கான் பாரு. மயிர பிடிங்கி கை கிட்டே அப்ப மயிறு பிடிக்க யாரு? சமணவர்களாக இருக்கக்கூடிய அந்த காலத்தில் உள்ளவர்கள். ஒரு ஆள் இருக்கான் மயிராண்டி. ஆண்டினா என்ன? ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடியவன் யாரு? முருகப்பெருமான். அன்னவர்களும் ஒரு நேரத்துல ஒரு யாகம் நடத்தின முனிவர்கள் யாகம் நடத்துகின்ற பொழுது அங்கே ஆண்டி கோலத்துல வந்தார சிவபெருமான். அந்த சிவபெருமானத்தான் ஆண்டி, சடையாண்டி. அவனைத்தான் சடைனா முடி, முடிக்கணும் மயிறு, மயிறு ஆண்டி. அப்ப பூச்சாண்டி ஆண்டியை கேட்டானே நோட்டீஸ் சொல்லணும்ல. சும்மா வாவா வாங்குறது, வர்றது, 4 வாட்டை படிக்கிறது, ஊர்ல 10 பேர் கை தட்டா போதும். அப்புறம் நாராயண உன்னை போட்டு அப்படி கரைக்கால கேட்டா பட்டுக்கிறது கொத்தாங்க. பூச்சாண்டி நன்னையா யார சொல்லுவாங்க? சாப்பாடு வந்த பூச்சாண்டி வர போய் சாப்பிடு, சாப்பிடு அப்படின்னு சொல்ல குழந்தைகளை பயமுறுத்தி பூச்சி வருது பூச்சாண்டினா பேய் சொல்லி விரட்டி குழந்தைங்க அந்த காலத்துல அப்படி சாப்பாடு ஊட்டிருக்காங்க. நிலாவை காட்டி ஊட்டுறது வேறு. ஆமா, உன்னை போல மனுஷன புள்ள பிடிக்கிறேன் வர்றேன், பூச்சாண்டி வர்றேன் அப்படின்னு சொல்லி பிள்ளைக்கு ஊட்டினாங்க சோத்த. அப்படி அப்படி ஒரு கணக்கு இருக்குங்க. கிருபானந்த வாரியாரு ரயில்ல பயணம் பண்ணிக்கிறப்ப ஒருத்தர் கிண்டலுக்கு பேசினான். கிருபானந்த வாரியார் சாமிகள் வந்து உடம்பு முழுக்க திருநீர் அப்பிக்கிருந்தாராம். வெள்ளை வெளியேறு உடம்பெல்லாம் திருநீர். அப்பதான் ஒரு ஆள் சொன்னாங்க, வர்ற வீட்டுக்கு சுண்ணாம்பு படிக்கிற மாதிரி அடிச்சு வச்சிருக்கேன் அந்த ஆளு அப்படின்னு இவர் காதுல கேட்டுச்சு. மணப்பாறை பகுதியில போகின்ற பொழுது அங்கே ஒரு இடத்துல ஒரு இன்னும் ஒரு பெரிய மனுஷன் சாம்பல பூரா அள்ளி உடம்புல பூசிக்கிட்டே வாசல போட்டுருப்பாரு. ஆமா, அப்பதான் அவர் சொன்னாரு, குடியிருக்க வீட்டுக்கு தான் தம்பி சுண்ணாம்பு அடிப்பாங்க, உன்னை போல குட்டிச்சவத்துல அடிக்க முடியாதுட்டாரா. காரணம் என்ன? திருநீர் அணிவது அந்த காலத்துல உடம்பு முழுக்க இருந்திருக்கு. அப்படி திருநீரை உடம்பு முழுக்க பூச்சிக்கிட்டு சிவனை வேண்டிக்கிட்டு ஆண்டி குளத்துல இருப்பாங்களாம். இன்னைக்கு காசில பாத்தீங்கன்னா அகோரிகள் நிறைய இருக்கு. காசில இந்த அகோரிகள் உடம்பு முழுக்க வெள்ளையா இருந்தா இருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அப்படி உடம்பு முழுக்க இந்த திருநீரை பூச்சிக்கிட்டு இருக்கிற ஆண்டிகை தான் பூச்சாண்டி. ஒரு விஷயம் தெரியுங்களா? அப்படி இருக்கக்கூடியவர்கள் பிறந்த மேனியோடையும் இருப்பாங்க. ஆமா, பிறந்த மேனியோட அம்மனக்கட்டையாவே திருவாங்க, பூசிக்கிட்டே திருவாங்க. ஆமா, அப்படி திருநீரை பூசினா உடம்புல இருக்கிற நீராகப்பட்டு வெளியேறுங்க.